நாம் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே அழிவுன்றது ஒரு காலத்தில் வரும். அதே போல தான் நம்மளுடைய இந்த பூமி, சூரியன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த பேரண்டம், அதாவது மில்கி வே கேலக்ஸி, இந்த பிரபஞ்சத்துக்குமே அழிவு அப்படின்னு சொல்கிறது இருக்குது. தொடக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்துக்குமே அழிவு, முடிவு அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன நிகழ்வு அப்படின்னா, நம்ம மில்கி வே கேலக்ஸியோட இன்னும் ஒரு பெரிய பேரிடை, இன்னும் ஒரு அதை விட பெரிய கேலக்ஸியான நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அண்ட்ரோமேடா கேலக்ஸி மோதப்போகுது அப்படின்றத தாண்டி இணைய போகுது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இந்த மில்கி வே கேலக்ஸி, அண்ட்ரோமெடா கேலக்ஸி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேலக்ஸிகள் சேர்ந்து ஈர்ப்பு விசையினுடைய ஒரு பிணைப்பால் ஒன்றாகி இருக்கும். இதைத்தான் கொத்து அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறத தான் லோக்கல் குரூப் அப்படின்னு சொல்கிற ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே இந்த ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பிணைச்சி வச்சிருக்குது. இந்த ஈர்ப்பு விசை தான் இந்த மில்கி வே கேலக்ஸியும் அண்ட்ரோமெடா கேலக்ஸியும் ஒன்று நோக்கி பயணம் செய்து ஒரு கட்டத்தில் அது இணைய வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது. ஸோ இன்றைய கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 110 km/s என்ற ஒரு வேகத்தில் அண்ட்ரோமெடா கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸி நாம் வசிக்கக்கூடிய இந்த பேரடையை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த 2 கேலக்ஸிகளும் மோதும் பொழுது, இணையும் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம இரவு வானத்தில் கொஞ்சம் நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 2 பேரடைகளும் இணையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பேரடைகள் அண்ட் இங்கே இந்த மில்கி வே கேலக்ஸியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து, அதாவது அண்ட்ரோமெடா கேலக்ஸியில் இருக்கிற நட்சத்திரங்களும் நம்ம மில்கி வேயில் இருக்கிற நட்சத்திரங்களும் சேர்ந்து அதிகமான ஸ்டார்ஸை நம்ம இரவு வானத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அண்ட் இந்த 2 கேலக்ஸிகளும் இணைகிறதால ஏகப்பட்ட நட்சத்திரங்கள்ன்றது நம்ம கேலக்ஸின்றது ஒரே கேலக்ஸியாக மாறுறதால எல்லாமே பல நட்சத்திரங்கள் இருக்கும். நம்ம மில்கி வே கேலக்ஸியில் 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அண்ட்ரோமெடா கேலக்ஸியில் குத்து மதிப்பாக கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஸோ இதால் இந்த காமா ரேயினுடைய இந்த வெடிப்புகளாக இருக்கலாம், சூப்பர் நோவா வெடிப்புகள் எல்லாமே இந்த மில்கி வே கேலக்ஸியும் அண்ட்ரோமெடா கேலக்ஸியும் இணைஞ்சிருக்கிற அந்த கேலக்ஸி, பிரம்மாண்ட கேலக்ஸியில் அதிகமாக நடக்கும். இதால் யூவி ரேடியேஷன்ஸ் அண்ட் காஸ்மிக் ரேஸ் எல்லாமே அதிகமாக இந்த கேலக்ஸி பூராவுமே பரவும். இது சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமியையும் பாதிக்கும். பூமியை பல வகையில் பூமியினுடைய வளிமண்டலத்தையுமே இது இல்லாமல் செய்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அடிக்கடி நட்சத்திர பெருவெடிப்புகள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புது கேலக்ஸியில் இந்த ஆர்பிட்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது நடக்கக்கூடும். ஆர்பிட்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால், நம்ம சூரிய குடும்பம் அப்படின்றது நம்ம மில்கி வே கேலக்ஸியினுடைய மையத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த தூரங்கள்ன்றது மாறுபடலாம். இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரி போய் வேறு நட்சத்திரங்களோட நாம் கொலாய்ட் ஆகிறதுக்கு, வேறு நட்சத்திர குடும்பங்களோட போய் இணைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு லெஸ் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படின்னு சொன்னால் மையத்தில் இருந்து ரொம்ப க்ளோஸாக தான் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். 27,000 ஒளியாண்டுகள் அப்படின்ற தூரத்தில்ன்றதுனால பெரிய பிரச்சனைன்றது இருக்காது. லைட் இயர் டிஸ்டன்ஸாக மற்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் நமக்கும் இருக்கிறதுனால வேறு நட்சத்திர குடும்பத்தோட நம்ம சூரிய குடும்பம் இணைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் இந்த ஆர்பிட்டல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கேலக்ஸிஸும் ஒன்றாகும் பொழுது இந்த கேலக்ஸியில் ஒரு விசைன்றது ஒரு ஃபோர்ஸ்ன்றது கிரியேட் ஆகும். இதால் நம்ம கேலக்ஸியிலேருந்து ஓரங்களில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே கேலக்ஸியை விட்டு வெளியேற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் நம்ம சூரியனுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது தான் உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக ஒரு விஷயம் நடக்கும். நம்ம கேலக்ஸினுடைய சென்டரில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது, சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். அதே போல் அண்ட்ரோமெடா கேலக்ஸிலையும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குது. இந்த ரெண்டுமே இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது இணைஞ்சு இன்னும் ஒரு அதீத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக இது உருவாகும். உருவாகிற இந்த அதிபயங்கரமான சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ரொம்ப அந்த கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கிராவிட்டி எல்லாமே ஸ்ட்ரக்சர் மாறுபடுறதால இந்த சுற்றி வருகின்ற நட்சத்திரங்களுடைய ஓர்பிட்டும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதா உண்மை. ஸோ இந்த 2 பேரடைகளும் கிட்டத்தட்ட 450-500 கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கும். ஸோ இது நடக்கும் பொழுது நம்ம மனிதரிடம் இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான். இப்போவே நம்ம அழிகிற கட்டத்தில் இருக்கிறோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த
குளோபல் டெம்பரேச்சரினுடைய ரைஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ 450-500 கோடி ஆண்டுகளுக்கு நம்ம இருப்போமா மாட்டோமா, இல்லை வேறு கிரகங்களுக்கு வந்து நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவோம் அப்படின்றதே ஒரு டவுட் தான். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.